அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லாரும் சேஃபாகவும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இந்த வீடியோ எடுத்தது அரஃபா நோம்பாண்டு முடிஞ்ச அந்த பெருநாள் இரவிலிருந்து பெருநாள் ஆண்டு ஈவினிங் வர எடுத்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நோம்பு பெருநாள் போலையில் ஹஜ்ஜி போனால் சுவராகவே தெரியும் அடுத்த நாள் பெருநாளுண்டு. இப்போ அதுக்கான ஏற்பாடெல்லாம் நேரத்தில் செஞ்சிட மேலும் இல்லைன்னா அவங்களுக்கு அப்போதையும் செய்ய இயலும். இப்போ நான் அந்த இரவு என்ன செஞ்சுன்னு பார்ப்போம். அரப்பா நோம்பு பிடிச்சிட்டு நோம்பு திறந்த பிறகு அடுத்தடுத்த ஒரு வேலை செஞ்சுட்டு முதல் வேலை அந்த கறியெல்லாம் சமைச்சு வைப்போம்ட்டு இந்த சிக்கன் கறியை தான் நான் எடுத்துக்க போகிறேன். சிக்கன் கறிக்கு எண்ணெய் ஒரு 2 இல்லாட்டி 3 கரண்டி எண்ணெய் சேர்த்து அதோட கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா தாளித்து விடணும். அது நல்லா பொரிஞ்சு வரசல் அதோட கொஞ்சம் போல் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கறிமிளகாய் அதோட ரொம்ப கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா இதெல்லாம் வதங்க விடணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா தாளிச்சுடுங்க. அது நல்லா தாளித்து நல்லா வதங்கி வரகிப்பில் முருகி வர டைமுக்கு நீங்கள் இதோட கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் சிக்கனை கழுவி அதுக்கு உப்பு மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ நான் இந்த எண்ணெயிலே நான் இப்போ சிக்கனை இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வேக வச்சிடணும் மூடி போட்டு. இப்போ இதுக்கு உங்களுக்கு கிழங்கும் சேர்த்துக்கலும் நான் கிழங்கொன்னும் சேர்க்கல. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த எண்ணெயிலே. ஒரு 10-15 நிமிஷத்தில் மாறி அது அப்படியே எண்ணெயில் நல்லா வதங்கி வரும். இப்போ இதுக்கு நாங்கள் மசாலாக்கள் சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கும். அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கறி. இப்போ இதுக்கு நான் அந்த வறுத்த கறி பவுடர் அதையும் சேர்த்துன்னு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துங்க. அப்போ கறி உங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கும். அப்போ இடியாப்பத்துகளுக்கு புட்டுகளுக்கு நல்லா ஊற்றி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் ஊர்களில் மிச்சம் இந்த இடியாப்பம் தான் செய்யுது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி. சில ஊர்களில் ஒவ்வொரு சாப்பாடு சில ஊர்களில் அந்த நூடுல்ஸ் மக்ரோனி பாஸ்தா அடுத்தது புட்டு அன்னப்படிகள் எல்லாம் செய்தேன். இப்போ நான் எப்போதுமே இடியாப்பம் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முறை சிவப்பரிசி இடியாப்பம் வெள்ளரிசி இடியாப்பம் ரெண்டும் சேர்த்து செஞ்சுருந்தேன். வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள். அப்போ உங்களுக்கு பார்க்கலாம் வீடியோவில். இப்போ இந்த கறிகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு செஞ்சுட்டு அரைவாசில் வேகும் வரைக்கும் நான் இங்கெல்லாம் இந்த சாம்பிராணிகள் போட்டு கொஞ்சம் அந்த பெருநாள் வைப் வரதுக்காக வேண்டி இப்படி கொஞ்சம் சாம்பிராணி வீடெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தேன். ஏன்டா இப்போ இதுகள் போடு வெள்ளிக்கிழமை இரவுகள் அன்னப்படிகளில் தான் இப்போ பெருநாள் என்றால் கொஞ்சம் அந்த சாம்பிராணி மனம் வரட்டும்ன்ட்டு கொஞ்சம் அதையும் கொஞ்சம் போட்டு இப்படி ஒவ்வொரு இடத்துகளுக்கு இப்படி வச்சுருந்தேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுகளில் ஒரு மனமாக இருக்கும். வீடெல்லாம் கொஞ்சம் ஊது அப்படி பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் சிக்கன் கறியை பார்த்து அது கொஞ்சம் வற்றி வந்துச்சு. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் கட்டி தேங்காய் பால் ஊற்றி கொதித்து வச்சு அதே மாதிரி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து அந்த கறி வேக வச்சு இறக்கின போகிறோம். வட்டலாப்பம் தான் செஞ்சு வச்சுருக்க போகிறேன். இந்த முறை இந்த இடியாப்பத்துக்கு சவ்வரிசி கஞ்சி எதுவும் செய்யலை. இந்த வட்டலாப்பத்தை செஞ்சு வைப்போம்ட்டு செஞ்சேன். இதுக்காக வேண்டிய ஒரு 10 முட்டை எடுத்துட்டேன். 10 முட்டைன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு 10 முட்டை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கருப்பட்டி எதுவும் சேர்க்காமல் சீனியில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு முதல்ல கருப்பட்டி மில்க் ஒயிட் அதெல்லாம் போட்டு வீடியோ போட்டுருக்குன்னு பார்க்காங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ 10 முட்டைக்கு உங்களுக்கு 5 முட்டைக்கு 250 கிராம் 10க்கு 500 கிராம் இல்லைன்னா 400 கிராம் சீனி சேர்த்துக்கலும். நீங்கள் முட்டையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்தப்போ நீங்கள் கையால் தான் முட்டை அடிச்சணும்ட்டு இல்லை. உங்களுக்கு ஹேண்ட் பீட்டர்ண்டால் அந்த விஸ்கால் அடித்து எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் எதுவும் பாவிக்க தேவையில்லை. ஸ்ரீலங்கனில் ட்ரெடிஷ்னல் பட்டலாப்பம் இப்படித்தான் செய்தேன். நீங்கள் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். இப்போ முட்டையை நீங்கள் முக்கியமாக ஒவ்வொரு குட்டி பவுலில் ஒன்றா ஊற்றி இப்படி உடச்சி ஊற்றின போகிற பெரிய பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்டா ஒரு முட்டை சரி பழுதடைஞ்சிருந்தால் நீங்கள் அப்படி எல்லாம் ஊற்ற செல்ல உங்களுக்கு எல்லாமே பழுதடைஞ்சி வீசவாயிரும். இப்போ நீங்கள் இன்னபடி ஒவ்வொன்றா நீங்கள் உடச்சி என்ன அப்படி பார்த்து நீங்கள் முட்டையை ஊற்றிக்கோங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் சீனியும் பாகு பண்ணி எடுத்துக்கோங்க. சீனியை நல்லா கருக்கி அந்த டார்க் ப்ரௌன் கலர் வரத்துக்கு மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இப்போ நாங்கள் முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு சீனி சின்ன சீனிண்டா உங்களுக்கு பவுடர் பண்ண தெரியல. பெரிய சீனின்னா கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் லேசாக இந்த முட்டையோடு மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இதோட நான் சீனியும் சேர்த்துக்க போகிறேன். சீனியும் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட உங்களுக்கு கருவப்பட்ட ஏலக்காய் தான் சேர்த்துக்கலும். இது எதுவும் இல்லைன்னா நீங்கள் நான் சேர்க்குற ஒரு இன்க்ரீடியன்ஸ் புதுசாக சேர்த்தது அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து செஞ்சு நல்லா இருக்கும். இதோட வெனிலா
2 டீஸ்பூன் மாதிரி இப்படி மூடியில் தான் ஊற்றி நான் அதையும் ஊற்றினேன். ஊற்றின பிறகு இதோட வந்து நான் கொஞ்சம் ரம்பையில் சேர்த்துட்டேன். இந்த கரும்பு எனக்கு அவங்கள்ட்ட இல்லைன்னா கொஞ்சம் ரம்பையிலையே நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அந்த முட்டையோட பிலால் வாடை அடிக்காது. இப்போ சேர்த்த பிறகு நீங்கள் இதை நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு 5-10 நிமிஷமாக நல்லா கையால் இப்படி கலந்துட்டுக்கணும். இப்போ நீங்கள் பானி காய்ச்சி வச்சிருந்தது அது வந்து ஆறின பிறகு இதோட சேர்க்கணும். அந்த சூட்டோடு சேர்த்துருவானம். இப்போ இதுக்கு தேங்காய்ப்பால் வந்து நான் இந்த டீ குடிக்கிற அந்த சின்ன கப் வந்து அதில் ஒன்று சேர்த்துட்டேன். கட்டி தேங்காய்ப்பால் ஒரு தேங்காயை புழிஞ்சி முதலாம் கட்டிப்பால் தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கட்டி எடுத்துக்கணும். இந்த தேங்காய்ப்பால் மிச்சமாக ஊற்றப்படாது. இந்த அளவு ஊற்றின பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். இப்படி உங்களுக்கு கருப்பட்டி அதுவும் சேர்த்து செய்யலும் வேறையா அப்படி அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இது போலையும் செஞ்சு பாருங்கள். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக வரும். உங்களோட வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே உங்களுக்கு இந்த வட்டலாப்பத்தை செஞ்சிடலாம். முட்டை இருந்தால் அப்போ சீனியும் தான். இப்போ உங்களுக்கு லேசான முறையில் இது போலையும் நீங்கள் வட்டலாப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு வடித்து எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி இட்லி சட்டில் தான் அவிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ரைஸ் குக்கர் சட்டி எது வேணும்னாலும் உங்களுக்கும் அவிச்சு எடுத்துக்கலாம். இதை நான் வந்து இந்த வட்டலாப்பம் அவிக்கிற அந்த பாத்திரத்தில் ஒரு சில்வர் பாத்திரம் போல் எடுத்தேன். அதிலே தான் நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வடிச்செடுத்த போகிறோம். இதை அப்படியே எடுத்து 2 ஹோப்பில் மாதிரி நான் ஊற்றி எடுத்துட்டேன். ஏண்டா ஒரு பெரிய ஹோப்ல சாதாரண ஒரு ஹோப்பு தான். இப்போ இதில் வந்து அரைவாசிக்கு மாதிரி தான் ஊற்றினேன். ஏண்டா ஃபுல்லாக ஊற்றல. ஏண்டா அது வெந்து வரசில் நல்லா இந்த மேல் உயர்ந்து வருவன். அப்படி வெந்து வரசில் உங்களுக்கு தெரியும் வட்டலாப்பம் எப்படி வெந்து வரசில் லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதெல்லாம் இப்படி வடிச்செடுத்தப்போ இதுக்கு மேலே நுரை கொஞ்சம் இருக்கும். அதையும் நீங்கள் வடிச்செடுத்துருங்க. இப்போ இட்லி சட்டியில் நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கணும். வச்சப்போ உங்களுக்கு ஃபுல் கவர் இருந்தால் இதை கவர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு பிளேட் போட்டுக்கலாம். ஒரு சில்வர் பிளேட். நான் வந்து இப்படி ஒரு மூடி உண்டாலும் மூடி போட்டு இது ஒரு அரை மணி நேரம் இல்லாண்ட ஒரு 40 நிமிஷம் மாதிரி இதை வேக வச்சு இறக்கி எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் வெந்திட்டாண்டு பார்க்குறதுக்கு இப்போ நடுவில் ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு ஃபோக் வச்சு அப்படி குத்தி பாருங்கள். கத்தியில் ஒட்டாமல் வந்தீங்கன்னா உங்களோட வட்டலாப்பம் வெந்துட்டுது. இது அப்போ இறக்கின பிறகு உங்களுக்கு கலர் குறவாக இருக்கும். இது நல்லா ஆறி வரச்சுன்னா நல்லா கலர் ஆகி வரும். அப்படி டார்க் கலர் மாதிரி வரும். இப்போ இதை நான் வந்து செஞ்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் தேவை. இப்போ இது செஞ்சு இறக்கினோடனே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டாங்க எல்லோரும் எப்படின்ட்டு. காலையில் வந்து ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை போகிறது வந்து நேர காலத்தோடு போகணும். நோன்பு பெருநாள் தொழுகை போல இல்லை, சுபஹிலே போகணும். சுபஹுன்னா எப்படி மாறாரை போல தான் எங்களோட பள்ளியில் தொழுதுன்னு அறிவித்தாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு தான் போகிறதுக்கு ரெடியாகி நான் மகளிர் தான் போனது. பள்ளி பெருசாக தூரம் இல்லை, கிட்டவே தான் பள்ளியும். இப்போ அதெல்லாம் தொழுதுட்டு வந்து அங்கே முசாபாகள் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்போ வீடு வந்து சேர்ந்த போது இந்த கறிகள் செஞ்சிருந்து அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நைட் செஞ்சு வச்ச கறிகள் தான். கறி 2யும் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். அந்த இடியாப்ப வேலை மட்டும் சுபஹில் தான் நான் எழும்பி செஞ்சேன். இப்போ அதையும் சுபஹிலண்டா எப்படியும் ஒரு 5 மணிக்கு பிறகு மாதிரி தான் சுபஹ் தொழுதுட்டு அந்த இடியாப்பத்தையும் அவிச்செடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் அவிச்செடுத்து எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தான் இதெல்லாம் எடுத்து போட்டு இது நேரத்தோடு எடுத்த வீடியோ தான். எப்படின்னு ஒரு 5 மணி போல் எடுத்த வீடியோ தான். இதையும் இதோடு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த சிவப்பரிசி இடியாப்பமா லேசி அது செய்கிறதுக்கு அதுவும் இந்த பச்சரிசிமா இடியாப்பம் போல் தான் நான் அதையும் செஞ்சு எடுத்துட்டேன். சிவப்பரிசி இடியாப்பம் செஞ்சது இந்த முறை பெருநாளைக்கு உம்மா வந்திருந்த அப்பாவுக்காக வேண்டி தான் இந்த சிவப்பரிசி இடியாப்பம் செஞ்சேன். இப்போ அதையும் செஞ்சு எல்லாம் மறைக்கி எடுத்த பிறகு அடுத்து வந்து இப்போ எல்லாம் எடுத்து இப்போ ஒவ்வொரு பிளேட்டுக்காக போடுது அன்னப்படிகளில் தான். இப்போ வட்டலாப்பத்தையும் ஃப்ரிட்ஜிலேருந்து அதையும் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அதில் ஒரு கப்பை நாங்கள் எடுத்துட்டோம் அப்போதைக்கு. அதை கட் பண்ணி காட்டுன்னு எப்படின்ட்டு நல்ல ஜூஸியாக நல்ல பானி வடியக்கூடிய மாதிரி இந்த வட்டலாப்பம் வந்துச்சு எப்படின்னு பாருங்கள் எப்படின்ட்டு. அந்த இடியாப்பத்தில் இடியாப்பம் இல்லை வட்டலாப்பத்தில் இப்போ நல்ல ஹோல்ஸுகளாக அந்த அப்படி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். இப்போ இது போல் தான் வட்டலாப்பம் பாருங்க இப்படித்தான். அப்போ தான் அந்த சரியான கன்சிஸ்டன்ஸ் அப்படித்தான் சரியான பதம் அந்த வட்டலாப்பத்தில். அப்போ தான் அந்த வட்டலாப்பம் சரியாக இல்லை அந்த அடைஞ்ச மாதிரி எதுவும் இல்லாமல் இப்படித்தான். இப்போ எங்களோட அண்டை நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் சிவப்பு இடியாப்பம் வெள்ளரிசி இடியாப்பம் சிக்கன் கறி அடுத்து கிழங்கு பாலுக்காக்கி அடுத்தது இந்த புடின் வட்டலாப்பம் செஞ்சிருந்தது. இதுக்கு முதல்ல நான் வந்து இந்த இடியாப்பங்களுக்கு சவரிசி கஞ்சி அடுத்து அப்படியெல்லாம் செஞ்சுருப்பேன். அது எதுவும் செய்யலை. இப்போ எல்லாம் பிளேட்டுகளை போட்டு வச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்றதுக்குண்டா எல்லாம் தரையில் பாய் விரித்து அப்படித்தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ கொண்டு வந்து வச்சா இப்போ ஒவ்வொருத்தரும் இல்லை எல்லோரும் இந்த பெருநாள் டைம் தான் இந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து இந்த ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிகளில் தான் நானும் கொண்டு போய் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் இப்படி வெயிட் பண்ணி நின்று அது பிறகு தான் எல்லோரும் வந்து எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் இருந்து சாப்பிட்டோம்.
அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ் பெருநாளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு வந்து இதுதான் எங்களோட வீட்டில். உங்களோட வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக என்ன செஞ்சேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்ச போகிற அடுத்த வேலை வந்து பகல் சாப்பாடு செய்கிறல. ஏன்டா அண்டே நாள் வந்து ஆண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் பள்ளியில் வேலைக்கு போவாங்க குர்பான் வேலைக்கு. இப்போ நாங்கள் அடுத்து வந்து மீதம் முன்னுரியாக பற்றி தான் பகலே சாப்பிடுவேன். இப்போ இந்த க்ளீனிங் வேலை இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் கொண்டு போட்டுருவோம்ட்டு தான் எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சு எடுத்துட்டேன். ஏன்டா இந்த சுபகுல ஒரு 3-4 மணி போல் எழும்பினது. அதால் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. இந்த இடியாப்ப தட்டெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டு இந்த ஸ்டீம்பர் இதுகளெல்லாம் கழுவுற வேலை கொஞ்சம் க்ளீன் வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குமாட்டே. நாளைக்கு எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு ஒரு அசர் டைம் போல் தான் இது. கேக் செய்யல முந்தின நாள். இப்போ அடுத்து அந்த பெருநாளானது நானும் இந்த கேக்கை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ட கேக் கொஞ்சம் சரி நான் செய்யணும் என்ற பிள்ளைகளுக்கு அந்த வச்சு கொடுக்கறதுக்கு வாரவங்களுக்கு வச்சு கொடுக்க அன்னப்படிகளில் தான் இந்த கேக்கை நான் செய்ய ரெடி ஆகிட்டேன். என்ன கேக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட்டில் விளங்கும் என்ன கேக் செஞ்சேன்ட்டு. இந்த கேக் வீடியோவை இன்னொரு நாளைக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் முண்டு போட்டு அவங்களுக்கு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாவுலே வந்து உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட் ப்ளம்ஸ் நட்ஸுகள் சேர்த்துக்கிடும். நான் அதை மறந்துட்டு லாஸ்ட்டில் தான் நான் மேலுக்கால வந்து நட்ஸுகளை போட்டுட்டேன். இப்போ கேக் ட்ரேயில் வந்து ஒரு கலரை ஊற்றின போகிறோம். அதுக்கு மேலே லேயராக ஊற்றிக்கலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னப்படி ஊற்றிக்கோங்க. இந்த லேயரில் வந்து இப்படி ஊற்றினா உங்களுக்கு கேக் பேக் ஆகின போது கட் பண்ண சொல்ல நல்ல கலர் கொண்டு வரும் 2 கலர்லேயும். உங்களுக்கு கேக் செய்ய தெரியலன்னா கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் முதல்ல. அது போல் சரி வந்தப்போ உங்களுக்கு கூடுதலாக கேக் செய்யலும் 2 கப்புகளில் அப்படிகளில் நீங்கள் முதல்ல 1/4 கப் அளவு மாவில் போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சரியாக வந்துட்டால் சரி. இப்போ ஒரு டூத் பிக்கில் இப்படி கீறல் மாதிரி போட்டு நல்ல ஒரு இலையில மாதிரி வரும் பூ மாதிரி. இப்போ இதை நல்லா நீங்கள் தட்டிவிடுங்க. அதோட பபிள்ஸுகள் எல்லாம் வெளியாகிறதுக்கு அந்த ஹோல்ஸுகள்லேருந்து. இப்போ இதை அப்படி தட்டி விட்ட பிறகு இதில் வந்து நான் மேல்கால தான் கொஞ்சம் நட்ஸுகளை சேர்த்து நட்ஸுண்டு அந்த ப்ளம்ஸும் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் 3 கலர் உள்ள. இப்போ உங்களுக்கு இது மாவுலையும் சேர்த்து கலந்துட்டுக்கல நேரத்தோடே. அது மறந்துட்டேன் நான் இப்போ தான் சேர்த்துட்டேன். என்னுடைய ஓவன் வந்து 150 ஃபாகில் 10 நிமிஷம் மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அவனில் வச்சு எப்படியும் ஒரு 30-35 நிமிஷத்தில் வந்து கேக் வந்து பேக் ஆகி வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. கேக் வந்து நல்ல கலராகவும் இருந்துச்சு. அந்த மேல் பகுதி நல்ல ஒரு கலரில் வந்துச்சு. இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கட்டாயம் நீங்கள் ஆறின போகிறோம் கேக்கை கட் பண்ணுங்கள். இப்படி லேயராக இருந்துச்சு இந்த கேக். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வந்துச்சு கேக். நீங்களும் இது போல் செய்யணும்னா இதே அளவில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே அவளுக்கு நல்லாவே வரும் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஸ்பான்ஜியான கலர் லேயர் கேக் ரெடி. இப்போ நாங்கள் 2 கப் அளவில் செய்கிறேன்னு ஒரு 2 கிலோ மாதிரி வரும். நாங்கள் இப்போ இது கடையில் வாங்கினா கூடுதல் அளவு காசு செலவாகும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கும் நல்லா வரும். அப்போ நீங்களும் கேக் செய்ய தயார். இப்போதே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு இதே அளவில் இல்லை இதை விட குறைவா முதல்ல செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். முதல்ல குறைவான அளவில் செஞ்சு பாருங்கள். அப்போ சரி. இந்த கேக்லேருந்து வந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று நான் கட் பண்ணி காட்டினேன். இப்படி நல்ல ஸ்பாஞ்சாக நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இன்றைக்கு வந்து வீடியோ வந்து லாங் ஆகிட்டுது. கொஞ்சம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.